எங்கள் அண்ணன் தான். ஏய் ஏன் 500 வாங்குற? ஏன் காசு? ஆனால் நீ விவரமாக இருக்கிய மக்கா 50 ரூபாயை கொடுத்து 500 ரூபாய் ஆட்ட ஓட்டவாரு. நீ பொழைச்சிக்கிறோப்பா பா. திரும்ப. ராஜாக்கள் மாளிகையும் காணாத இன்பமடா, 4 கால் மண்டபம் போல் நாம கொண்ட சொந்தமடா, ரோஜாவின் இதழ்களை போல் தீராத பாசமடா, மண்டையில மல்லிய பூ வைத்த நீ போட்ட சரக்குக்கு போதையடா, முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக டப்பா போலாம் புனிக்கு தந்து ஐசு பொண்ண நான் பார்த்தேன் அவ கொய்யா போலாம் வேணும் புரட்டிக்கிட்டு 1.5 லட்சம் ரூபாய் பெட்டி போயிடும். வீட்டுக்கு போ. எங்க கொண்டு சூத்த திரிக்கிற? கையில சுத்திக்கின நீ, கையில சுத்திக்கின. எங்க அண்ணன் தான் உண்மையிலேயே எல்லார்ட்டையும் திறமை இருக்கு. அது ஒரு மனுஷன் இங்கே வந்து இப்படி பேத்த சிரிக்க வச்சிருக்கேன்னா எங்கள் அண்ணன் பெரிய ஆள் தானே. அண்ணே நீ போனே உனக்கு ஆண்மை தன்மையை பாதிச்சிருக்குமே. ஏய் சும்மா பேசுனேன் என்னை பற்றி 2 வார்த்தை பேசு. உன் தம்பியை பற்றி பேசு. என்ன சொன்னாருன்னா, திருமயம் புதுக்கோட்டையில் ஆசைப்பட்டு பண்ணியா? பூங்காத்தே பூங்காத்தே புனவள பூங்குயிலம் பாத்தியா, தாங்காம தவிச்சேனே சின்னவள என்னிடத்தில் சேப்பையா, பூங்காத்து திரும்புமா ஏன் பாட்ட விரும்புமா, பாராட்ட மனசுக்குள்ள தாளாட்ட எனக்கு ஒரு தாய்மொழி கிடைக்குமா, நீதானா அந்த முண்டை ஏன் நாடகத்தை கெடுக்க வந்த கிறுக்கு முண்டை. அண்ணே போ அலே போ. ஆமா அப்ப வராம போன தள்ளு. உன்னை நீ எல்லாம் ஒரு பவுன்சரு. அவ்வளவுதான் ஏதோ. ஏன்னா அவர் வந்து ஏதோ ஏறி நீ உள்ள போய் லேடிஸை பாரு. எங்க அண்ணன் தான் அது டூட்டியில் கரெக்டாக இருக்கும். ஒரு சாங்கு பாடுவோமா? பிரான்பட்டி அரமனை. எங்கள் அண்ணன் ஜெயக்குமார் அண்ணே ரொம்ப ரொம்ப நன்றி. பிரான்பட்டி அரமனை எங்கே இருக்கு? எங்கே போனாலும் எங்கள் அண்ணன் வந்துடான். அப்பா என்னே இது வந்து லைட்டாக உனக்கு டானிக்கு தான் ஊற்றுனேன். இன்ஜெக்ஷன் பார்க்குறியா? விழா கமிட்டி மிஸ்டர் அஜித் குமார் அடிப்பன். சாங் ஸ்டார்டிங். பூ சுத்திட்டேன் அவன். ஆமா ஏரியா இன்ஸ்பெக்டரு. தென்பாண்டி ராமன் நாடி நம்ம தேசப்பிதா அப்துல் கலாம். ஏ தென்பாண்டி ஏ ராமேஸ்வரம் ராமநாடி அந்த நாடி எந்த நாடு மொத்தத்திலே தமிழ்நாடு அதுக்குள்ள இருக்கு அது ராமநாடு ராமேஸ்வரம் பாம்பன் பாலம் இறங்கியாச்சு இடது பக்கம் ட்ரெயின் போகுது அங்கே வேணாம் கொஞ்சம் தூரம் படுத்திருக்காரு அவர்தான் அப்துல் கலாம். கேமரா
நம்ம தேசப்பிதா அப்துல் கலாம். வணக்கம் உள்ள பள்ளி செல்லும் மாணவ செல்வங்களே, நம் தாத்தா அப்துல் கலாம் ஐயாவை நீங்க தினசரி நேசிக்க வேண்டும். அவருடைய வரலாறை மாணவ செல்வங்கள் படிக்க வேண்டும். பள்ளி செல்லும் பிள்ளைகளுக்கெல்லாம் பெற்ற தாய் போல இறந்தவரா நம்ம தாத்தா அப்துல் கலாம். கைதட்டலாம். குழந்தைக்கெல்லாம் பெற்ற தாய் போலே பள்ளி செல்லும் பிள்ளைகளுக்கெல்லாம் பெற்ற தாய் போல இறந்தவரா கல்வி வளம் தந்தாரையா இலக்கிற கனவு காண சொன்னாரையா. தென்பாண்டி ராமன் நாடு நம்ம தேசப்பிதா அப்துல் கலாம். வானத்தில கனகே வீணார் தமிழக மண் மீது புகழ்ந்து விண்ணார். வானத்திலே கனையே வீணார் தமிழக மண் மீது முடிசூடினார். உங்களை எண்ணி பாடுகின்றோம் பெரும் உத்தமரா தங்க கலா. தென்பாண்டி ராமநாடு ராமேஸ்வரம் படுத்திருக்காரு அவர்தான் அப்துல் கலாம். உலக நாடுகள், அமெரிக்கா போன்ற வல்லரசு நாடுகள் இந்த தமிழ்நாட்டில் உள்ள ஒத்த தமிழனை மட்டும்தான் எதிரியாக நினைக்கிறது. யார்? அவர்தான் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்கள். எல்லா விதத்திலையும் மட்டைப்பந்து, கிரிக்கெட், கபடி, ஃபுட்பால் சொல்லிக்கொண்டே போகலாம். எல்லாத்திலையும் சாதித்து முதலிடம் பெற்ற இந்தியா ராணுவத்திலே அணுசக்தி ஆயுதத்திலே குறைவாக இருந்தது. என் நாட்டை நான் ஒரு நாளும் தலகுனிய வைக்க மாட்டேன் என்று நெஞ்சு நிமித்து உதித்தார் ஒத்த தமிழர். அவர்தான் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்கள். அவர் கண்டுபிடித்த அணுசக்தி அக்னி என்ற ஏவுகணை ஏவிட்டார். ஒரு நாட்டிலே வரலாறு காணாத அளவுக்கு புள்ளே முளைக்காத அளவுக்கு கருகிவிடும். அதனாலதான் இன்னைக்கு உலக நாடு ஊரா இந்தியா பார்த்து பயப்பட வைத்த ஏவுகணை நாயகன், இளைஞருடைய எழுச்சி நாயகன். யார் மறந்தால் உலக தமிழர்கள் மட்டும் நாங்கள் மறக்க மாட்டோம். ஏனென்றால் எங்கள் தமிழருக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஒரு பெருமை ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா. வாழ்க தமிழ், வளர்க தமிழ். ஜெயஹிந்த். நீ போறது நல்லது. போலீஸ் கூப்பிட்டு கணேஷ் போல ஓட்டு போங்க பங்காளி. தம்பி வாடா வாடா வாடா. நல்லா இருக்கியாப்பா? பேர் சொல்லு. ராசிவுட்ல இருந்து. என்னது டிராயிட்டு? ராசிவுட்ல இருந்து ராஜ்குமார் மீனா. ராஜ்குமார் மீனா. என்ன ஊரு? ராசிப்பட்டி. ராசிப்பட்டி. நன்றி தம்பி. நானா பேசியிருந்தா உன்னோட இது தெரிஞ்சிருக்காது. நீ ஏன் வாயை கொடுத்து கெடுத்துட்டியாடா? நாக்கு இதா பாஸ்ததுனால ஒடியாந்தானே. 2ஆம் நம்பர் ரூம்ல உட்காரு. மேடம் உனக்கு ஒரு ஆயில் மசாஜ் பண்ணி விடுங்க. 600 ரூபா ஆகுது. 100 ரூபா மட்டும் மேடத்தில் கொடு. ஏன்டா என்னை போட்டு நான் பெரிய ட்ரம்ப் அதிபர். வாடா வாடா வாடா. அண்ணன் லேசா எரிச்சு விட்டு கூட போறான். சரக்கு வாடா தாங்க முடியாத கொண்டாண்டா. நான் நகைச்சுவைக்காக பேசவில்லை. என் தம்பியெல்லாம் திருந்தி வாழ்ந்தாத்தான் இந்த அண்ணனாகப்பட்டவன் நான் தலை நிமிர்ந்து நடக்க முடியும். ஏன் தம்பிகள் இதெல்லாம் ஏதாவது ஒரு குறை உங்களுக்கு ஒரு கஷ்டம்னா என்ன முடியும்? உரிமையோடு பேசுகிறேன். இது நாடகத்துக்காக நடிக்கிறது கிடையாது. நான் என்றைக்குமே ரசிகர்னே சொல்ல மாட்டேன். என்னுடைய தம்பி, என்னுடைய அம்மா, அப்பா, அண்ணன், தம்பி, அவ்வளோதானே. ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா இருந்திருந்தால் அப்துல் கலாம் பயல்களா இப்போ ஒன்று இன்ஸ்டாவில் ட்ரெண்ட் ஆகுது முருகா. எங்களை பகச்ச சிஹெச்சில் சிகிச்சை. இப்போ நான் சொல்கிறேன், இதை கேமரா எடுங்க. எங்களை பகச்ச புத்திரக்கட்டு பாண்டிக்கிட்ட சிகிச்சை. ஆமாம், அவனை எது கொல்ல கையை உடைச்சு விட்டா புத்திரக்கட்டு பாண்டிக்கிட்டு தான் போக முடியும். புத்திரக்கட்டு பாண்டியன் செய்வது உண்மையிலேயே கடவுளுக்கு சமம். அன்பு உறவுகளே, உங்கள் எல்லாத்துக்கும் ஒன்று சொல்கிறேன். பிறர் உயிரை காப்பாற்றக்கூடிய மருத்துவராக இருக்கட்டும்,
யாராக இருக்கட்டும், நாட்டு வைத்தியமாக இருக்கட்டும், அவர்களெல்லாம் கடவுளுக்கு சமமாக நினைக்கிறேன். 15 ஆண்டுகளாக படுத்த படுக்கையிலே தன்னுடைய நரகள் அத்தனையும் கழிவுகளையும் கட்டிய மனைவி அள்ளி கொட்டுகிறார். அவரை எழுந்திருத்து நடக்க வைப்பது புத்துருக்கட்டு பாண்டியன் செய்வது சாமி தானே. கைதட்டலாம். பிறரை காப்பாற்ற நினைக்கிறேன் மனுஷன். இன்னைக்கு அப்படியா? ஒரு இடத்துல பள்ளமாக இருக்கிறதா, இங்கே 3 பேர் போகிறேன் பைக்கில், பட்டார்னு விழுந்து 3 பேருக்கு காலு லைட்டாக அடிபட்டுறது. மறுபடியும் ஒரு வண்டியில் 2 பேர் போகிறேன். அந்த 3 பேரும் சொல்கிறவே அறிவாளி. அங்கே போகாதீனே, பள்ளம் கிடக்கு, இங்கே காலு ஏற்கனவே போச்சுடான்னு சொன்னால் அறிவாளி. சொல்லவே மாட்டேன். 2 பேர் விழுந்து அரைச்சி வருவேன், அதே சொல்லுவேன். எனக்கு தெரியும் ப்ரோ, அதே இடம் தான். எனக்கு இந்த மூக்கில் கிழிச்சதும் அந்த கம்பி. இவன் விழுந்தவனே, ஒரு பிள்ளை நடக்கும் போது விழுந்தவனே ஆத்தா என் சாமின்னு சொல்ற உலகத்துல யாருன்னா பெத்த தாய் தான். பெத்த தாய் தான். ஏத்தா பொம்பளையால் இருக்கல, வீட்டுக்கு போங்களேன். கைதட்டுங்க மேடம், கைதட்டலாம். இந்த திமிருக்கும் இந்த ஆணவத்துக்குத்தான் ஆஞ்சிங்களை தண்ணியை போட்டு இரவு நேரம் உங்களை தூக்கி போட்டு புழக்கிறது. அப்பத்தான் கடுமையாக அடி வாங்குவேன். இந்த கடுப்புல தான் எனக்கு அடிக்கிறது, சட்டார் சட்டார். வேலைக்கு போயிட்டு வர்ற ஆண்மகனை வீட்டுக்கு வந்தவனே கனவே பல டென்ஷனில் வருவேன். சில பேர் பார்த்தா கணேஷ் போயில கிடைக்காம வெறி கொண்டு மண்டை காயேன். கணேஷ் போயில இல்லாமல் இம்புட்டுக்கான போயில இருக்கு, அதை எடுத்து எடுத்து காய வச்சு திணிப்பேன். அவன் கஷ்டம் உங்களுக்கு தெரியுமா மேடம்? சரக்கு வாங்கிட்டு வேமா வருவேன், பெட்டி கடை அடைத்து விடும். கப்பு இல்லாமல் அவன் குடித்து போட்ட பழைய பாட்டில் தேடுவான். அதில் எவனாவது ஒன்றுக்கு இருந்து வச்சிருப்பேன். அதையும் பார்க்காமல் அதை அலசி விட்டு அதில் கலந்து அடிப்பானே, அந்த கஷ்டம் உங்களுக்கு தெரியுமா? இல்லை செருப்பு அந்து விடும். வருகின்ற பொழுது எடுத்து வீட்டுக்காரன் பிள்ளை பேண்டு வச்சுட்டு அதை மிதிச்சுட்டு வருவேன். அந்த கஷ்டம் உங்களுக்கு தெரியுமா? தாய்மார்கள் கணவரை எப்படி ஹேண்டில் பண்ணுவது, டீல் பண்ணுவதுன்னு நான் சொல்கிறேன் மேடம், கவனிங்க. உங்கள் புருஷன் வேலைக்கு போயிட்டு வந்தவனே பல கோபத்தில் வருவார். நீங்கள் ஒரே ஒரு வார்த்தை, பைக்கை நிப்பாட்டினவனே நீங்கள் போய் அவர் சோல்டரில் கை வைக்கணும். அத்தான் அத்தான் வாருங்கள், பெட்ரூமில் படுங்க. கப்ளிங் மைத்த புடுங்குது. மிஸ்டர் மொட்டை முண்டை, அது இல்லை மிஸ்டர் காலித்தனமாக யோசிக்கக்கூடாது, மிஸ்டர் தொப்பி முண்டை. அவரை படுக்க வைத்து கால்களை அமைக்க விட்டு சுடுதண்ணி போடவா, தலை வலிக்கிறதா, சுக்கு காப்பி போடவா, தோசை சாப்பிட்றீங்களா, இட்லி சாப்பிட்றீங்களா, அதைத்தான் சாப்பிட்றீங்களா, இதைத்தான் சாப்பிட்றீங்களா, அப்படி சொன்னீங்கள் என்றால் கோவம் தனி. அப்படித்தான் ஒரு மேடையில் சொல்லிவிட்டு போயிட்டேன். அதே மாதிரி ஒரு பொம்பளை பிற்பரு பண்ணி செஞ்சுருக்கு. அவன் தன்னால் வட்டிக்காரன் காசு கட்டாமல் பிடிச்சி அடிச்சுருந்துருக்கேன். அந்த வேதனையோடு வந்தவனே இவங்க உடனே மல்லிகைப்பூ 3 முளை வச்சு, அத்தான் வாருங்கள் அத்தான், ஏன்ட்டையும் ஓத்தான்னு போட்டிருக்கேன் பட்டான். இங்கே அடித்து பார்த்தா புரிஞ்சு அப்படி கெந்திட்டு வந்திருக்கேன். நல்லதுக்கு காலமில்லை. ஆனாலும் அன்பு சார்ந்த உறவுகளே, ஒன்று மட்டும் நான் சொல்லுகிறேன். பெற்ற தாய்க்கு அப்புறம் ஒரு தாய் யார் என்றால் கட்டின மனைவியை தவிர நம்மளை யாரும் பார்க்க மாட்டார்கள் என்பதை சொல்லு. இவ்வளவு சொல்றேனே, பொம்பளை கைதட்டலைன்னா அப்ப ரப்பு தானே. அப்ப அவங்க அடிக்கிறது சரிதானே மேடம்? கைதட்டலாம். உங்களுக்காக நான் துவரங்குறிச்சியில மாநாடு மாதிரி பேசிக்கிட்டு இருக்கேன். வர வர பப்புன்றதே மறந்துட்டேன். எதுக்கு ஒவ்வொரு குழந்தையும் தாயினுடைய முந்தானையை பிடிச்சி நடக்குது? அந்த முந்தானையை தகப்பனுக்கு விரித்து தான் உலகத்துக்கு நம்மளை கொண்டு வந்தார் பெற்ற தாய். இது அசிங்கம் அல்ல தலைமை. இங்கே பூரா டவுன் மீனிங்களே இது பண்ணுறாங்கடா, பூரா தமிழ் செக்ஸ் வீடியோ. நீக்குரோக்காரன் உங்களுக்கு தெரியுமா? சவுத் ஆப்பிரிக்காவா என்ன ஆப்பிரிக்காடா? அமெரிக்கா கிடையாது, இவன் கருங்குளத்து முனி. நீக்குரோக்காரனை நீங்கள் எல்லாரும் நினைத்து கொண்டு இருக்கீங்க, அவ்வளோ பெருசாக இருக்காங்க. ஏன்னா அவங்க வளர்த்தி பூரா 7 அடி 8 அடி. தம்பி அந்த மாதிரி இல்லை தம்பி, எதுக்கு எடுத்தாலும் இவன் என்னடா ஓசுலே இருக்கான்டா அவன்.
இந்த உலகத்திலே எந்த நாட்டிலே எந்த மனிதன் பிறந்தாலும் அந்த நாடு என்று அழகாக சொல்லிவிடலாம். ஆனால் உலகத்திலே கருப்பு அழகன் என்றால் என் தமிழன் தான் அழகன். ஏதோ கருப்பா இருக்கவங்களுக்கு லேசா குளிர வச்சேன், பாட்டை பாடி இருப்பா. உங்க எல்லாத்துக்கும் ஒன்று சொல்றேன், மண்டை நரைக்குது, மண்டையில் உள்ள முடி நரைக்குது, நீ டை அடிச்சு மறைக்கிற எதை? வெள்ளைய. ஆனால் வெள்ளை முடிய டை அடிச்சு கரும நிறமாக நீ மறைக்கலாம். உன்னுடைய வயதையும் உன்னுடைய ஆயிலையும் எவனாலும் மறைக்க முடியாது என்பதை தெரியுது. என் தம்பிகளுக்கெல்லாம் ஒன்னே ஒன்று சொல்றேன், தலைமுடி நரைச்சால நீ அப்படியே இரு, அதுதான்டா வெள்ளை அழகன். நீங்கள் எல்லாம் இங்கிட்டு இருக்க ஆளுகள்லாம் என்னப்பா வெதநெல் வாங்க வந்த ஆளுகளா இல்லை வாரச்சிட்ட ஆளுகளா? அப்படியே இருந்தா ஒன்னோட சேர்ந்து எல்லாம் முறைக்கிறது. ஒரு சாங்கு ஒன்று பாடுறேன், போடுங்க வா. அப்போ குளுந்தாம்பட்டி கடுதானே, குளுந்தாம்பட்டி அரியண்ணன் பயிலகடா எங்களோட கொலை அத்துட்டானே. இப்ப பாதி இங்க வாடா, வீடியோ எடுக்கலாம். ஒண்ணுமே சொல்ல, உன் வசனத்தை உன்னை நிறுத்தி சொன்னாத்தான் 4 பேருக்கு வீடியோ ஷேர் ஆகும். இன்ஸ்டால போடு, குளுந்தம் பட்டி அரியண்ணே பயிலகடா எங்களை பகச்ச சிஎச்ல சிகிச்சை நல்லா கிழிச்ச. இதே நல்லது. வீட்டுக்கு போய் ஒரு மண்ணெண்ணெய் எடுத்து வந்து என்னைய எரிச்சுது. அண்ணன் தியாகிய சத்திரே உங்க வீட்டுக்குள்ளே பிளாஸ்டிக் பொம்மை வச்ச. அது யாருப்பா? அது பாட்டு பாடியான்னு இருங்க வங்காளி. பாட்டு பாடுறதுக்கு நான் நாரதரா கோமாளி எல்லாம் ஒன்னேட்டு தானே போடா. அருமை அருமை. என் அன்பு சார்ந்த தம்பிகள் எல்லாம், மேடம் சார் உங்க பிள்ளை இங்க இருக்காங்களா? அருமையா வளர்த்துருக்கிய. நீ படிக்க வச்ச காசு கூட மண்ணா போச்சு. யானா டொங்காசு கதை கேட்கிறாயாவே. சாங் ஸ்டார்டிங். வேணா மது பழக்கம், வேணா அண்ணன் தம்பி எல்லாம் குடி பழக்கம். இன்னைக்கு இத்தனை கேமரா யூடியூப்ல ஓடுது. நான் சொல்ற விஷயம் மட்டும் தமிழ்நாட்டில் நடந்து கொண்டே இருக்கும். எத்தனை அரசாங்கம் வந்து, எத்தனை தலைவர் வந்து இந்த தமிழ்நாட்டாண்டாலும் என்னென்ன நல்லதெல்லாம் செய்ய முடியும். ஆனா மதுக்கடைய மட்டும் யாருமே அடைக்க முடியாது. வேணா மது பழக்கம், வேணா முன்னே குடி பழக்கம். மது பழக்கம் வேணாமுக்கே குடி பழக்கம். வேணா மது பழக்கம், வேணா முன்னே குடி பழக்கம். எங்களை பகச்ச சிஎச்சில சிகிச்சை. சாரி சார். வேணா மது பழக்கம், வேணா முன்னே குடி பழக்கம். வீணா உடம்பு கட்டு குடலு வேகுமே. தமாச மனைவி உள்ள தெருவில் வாடுமே. தமாச மனைவி உள்ள தெருவில் வாடுமே. வேணாமுக்க மது பழக்கம், வேணாமுக்க குடி பழக்கம். மையும் உள்ளே பள்ளிக்கூடம் போற உள்ளே சட்டை கிழிஞ்சு மோச்சு வாங்கி தந்தியா ராஸ்கல். வாங்கி தந்தியா சட்டை கிழிஞ்சு மோச்சு வாங்கி தந்தியா. பட்ட டாஸ்மார் கட குடிய தானி மறந்தாயா. பட்ட டாஸ்மார் கட குடிய தானி மறந்தாயா. நமக்கு வேணா மது பழக்கம், வேணா முன்னே குடி பழக்கம். வீணா உடம்பு கட்டு குடலு வேகுமே. தமாச மனைவி உள்ள தெருவில் வாடுமே. ரூபாய் இருந்தா அரிசி வாங்கலாம். நம்ம 170 சேர்த்து வச்சு கோட்டு வாங்குறோம். ரூபாய் இருந்தா அரிசி வாங்கலாம். நம்ம 170 சேர்த்துமே சரக்கு வாங்குறேன். 100 ரூபாய் இருந்தா அரிசி வாங்கலாம். கடை அரைச்சு போட்டா நம்ம எல்லாரும் சேர்ந்து நம்ம 250 கொடுத்து நல்ல கோட்டு வாங்குறோம். அதுக்கு
வேணாம் மது பழக்கம் வேணாம் முன்னே குடி பழக்கம் மீனா உடம்பு கட்டு குடலு மேகுமே நம்ம ஆசை இன்னைக்கு எத்தனை பேர்த்துக்கே பொண்ணு கிடைக்கல நம்ம கல்யாணம் பண்ணியிருக்கோம் சந்தோஷப்படும் நம்ம ஆசை மனைவி முள்ள இந்த பாலம் போன குடினால இன்னைக்கு தமிழ்நாட்டில் பல குடும்பம் தற்கொலை பண்ணி சாகுது அண்ணன் தம்பிகளா குடிய நிப்பாட்ட ஒரே வழி மனக்கட்டுப்பாடு ஒண்ணுக்கே இந்த மதுவை நிறுத்தி நம்ம நல்லவர்களெல்லாம் வாழ முடிய அண்ணன் தம்பியெல்லாம் உண்மைதானே என்ன லைனை மாத்தி விடுங்க இப்போ என்னைய கூட வேற ஊரு கூட மாத்தி விடுங்க இன்னைக்கு அதிகமாக நான் பார்த்துருக்கிறேன் சில பேர்லாம் இந்த பகுதியிலே துடியான தெய்வம் இருக்கிறது தூண்டி கருப்பண சாமி இந்த தூண்டி கருப்பண சாமி கோவிலுக்கு எத்தனை இளைஞர் செல்கிறார்கள் அங்கே போய் சிவப்பு நிறத்திலே ஒரு கயிறை கட்டினால் மதுவை மறக்க முடியும் என்று அந்த கயிறை கட்டிட்டு வீட்டுக்கு வருகிறான் 2 பேரும் ஆப்போடு உட்கார்ந்துருக்கிறான் அந்த கயிறை கலத்தி விட்டு அடித்து விட்டு பிறகு குளித்து விட்டு கட்டுகிறானே இது முட்டாள்தனம் அல்லவா எத்தனை கயிறு வாங்கனே என்னை பார்த்து ஏன் பயப்படி நான் ஒன்றும் செய்வேன் இந்த பாடலை பாராட்டி என் உடம்பிறந்த எங்கள் அன்னை மூத்தவர் பேரே சொல்லலாமா பொன்னமராதி ஒவ்வொரு எழுத்தா சொல்ல வேண்டும் நான் குறுக்கல் அல்ல பொன்னமராதி தண்டியானத்தம் சுமாகம் ராம் தியாகராஜன் குடும்பஸ்த புஸ்தரத்னமாம் அபிராமி குடும்பத்தார் கலிசேரி காளிமுனியம் 18ஆம் படியாம் பேச்சியம்மா குத்திரபுஸ்தராமாம் விவசாய குடும்பம் செழிக்கணும் இந்த வருஷம் நல்லா மழை பெய்யும் இன்னும் ஒரு 500 இருக்குமா நன்றி சட்டிக்குள்ளே எடுக்கிறது தான் தமிழ்நாட்டு பழக்கம் எடுங்கண்ணே நான் கூட கையை விட்டு எடுக்கிறேன் நான் கையை விட்டு எடுத்தால் உள்ள வித நெல் இருக்கும் என் உசுராசம் ஓம் கள்ளிசேரி காளிமுனியா 18ஆம் படியா பேச்சியம்மா எல்லாரும் எல்லா மக்களும் விவசாய மக்களும் இங்கே இருக்கின்ற உறவுகள் அத்தனை பேரும் நல்லா இருக்கணும் சுவாக வெள்ளி செவ்வாய் துர்க்கைக்கு விளக்கு போடுங்கோ பொங்கோ பொங்கோ வெள்ளி செவ்வாய்க்கு விளக்கு போடுங்க திண்டுக்கல் மாவட்டம் அப்பளம் பாயிட்டாடாது பொலந்து ஓச்சு என் தமிழை மாதிரி அறிவாளி யாரும் கிடையாது அன்னைக்கு ஒருத்தன் சீரட்டட்டையில் எழுதிட்டு வந்து கொடுத்தேன் பார்த்தா அதில் கத்திரிக்காய் தொலியும் தக்காளி தொலியும் ஒட்டி இருந்துச்சு ஆக மொத்தம் எவனே குண்டிய